இனிய நண்பர்களே, மதிய வணக்கம். நமது புலி வருது டாக்கீஸில் உங்கள் கூட சினிமா ஏன் சாத்தானோடு ஒப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டாபிக் பேச போகிறோம். சினிமா டெவில், சாத்தான் எப்படியான உருவங்களோடு ஒப்பிடுகிறார்கள் சினிமாவை. அவ்வளவு வசியப்படுத்துகின்ற ஒரு கலை இது. இந்த உலகத்தில் எந்த தொழில் வேணால் எடுத்துங்க, அது மளிகை கடை இருக்கட்டும், பெட்டி கடையாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பேங்க் வேலையாக இருக்கட்டும். ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன், எந்த வேலையில் போனாலும் ஒரு நாள் ஓய்வு பெற்ற பின்னாடி அவனால் சர்வசாதாரணமாக வெளியில் சராசரி வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா அவனுக்கே அவ்வளோ டயர்டாக இருக்கும். அந்த ஜாபை பார்த்து 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 60 வயசில் சீனியர் சிட்டிசன் சொல்லி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற வரைக்கும். ஆனால் இந்த சினிமா போதை இருக்குது பாருங்கள். இந்த டாஸ்மார்க்கில் குடித்து அடிக்கானவனை பார்த்தீங்கன்னா, சரக்கு அடிக்கலைன்னா கையெல்லாம் நடுங்கும், பார்த்துருப்பீங்க. குடிக்கலைன்னா செத்தே போயிடுவான். அதுபோல் சினிமாங்கிறது மிகப்பெரிய போதை. இதில் நீங்கள் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் இந்த சில நடிகைகள்லாம் உஷார் பார்த்தீங்க, ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இப்போ இந்த காஜல் அகர்வால்லாம் ஒரு 6 வருஷம் மார்க்கெட் வைங்க இளமை இருக்கும்போது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் போய் செட் ஆகிடும். நல்ல பெரிய பணக்கார கோடீஸ்வரர் யாரையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு. இப்போ அசின் மாதிரியான பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோமேக்ஸ் ஓனர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை செட் ஆகிடும். ஆனால் அவர்களே ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ சொல்லுங்க முடியாது. ஏன்னா சொகுசு பார்த்துருச்சு, புகழ் பார்த்துருச்சு. அது கிளாசிக்கல் லைஃப் இருந்தால் தான் அதனால் இருக்க முடியும். அதுக்காக தான் புருஷனை தேடும் போது மைக்ரோமேக்ஸ் கம்பெனி ஓனர் மாதிரி, அதாவது குறைஞ்சது ஒரு 400 கோடி 500 கோடி வச்சிருக்கிறவனை தான் தேடும். ஆனால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சின்னதாக அந்த புகழ் அரிப்பு இருக்கும். சரி, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இன்றைய வரப்போகிற இளைய தலைமுறை இதையெல்லாம் உணர்ந்து இந்த சாத்தான்கிட்ட சிக்காமல், இந்த மாய பிசாசுகிட்ட இருக்காமல், மாய கண்ணாடின்னு ஒரு சேரன் படமே எடுத்திருக்காரு. இவர்கள்கிட்டலாம் உஷாராக இருந்து கேர்ஃபுல்லாக வாழ்வை கடத்தி அதுக்கப்புறம் பயணம் செய்யணுங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ என்ன அப்படிங்கின அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாராவது கேட்டால், நான் முடியாத ஒரு சூழல் இந்த வயதை தொடும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பிடிச்சது சாதாரண ஆளாக இல்லை, ஒரு சாத்தான ஒரு மாய பிசாசோட